கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 2 நாட்களை நாம் கழித்திருக்கிறோம். தேவனுடைய சுத்த கிருபை. இந்த வேளையில் கூட இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு சில தேவன் கொடுத்ததான நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகள் ஒரு சிலவற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலிருந்து 14, 15, 16 வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், சியோனே என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். என்னை ஆண்டவர் கைவிட்டார், என்னை ஆண்டவர் மறந்தாள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறார்கள். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த புதிய ஆண்டில் அவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறோம். அவர் அதை உள்ளங்கையில் நம்மை அழகாக ரேகை இருக்கணும். ஆனாலும் கூட அவரே தேவனே தன்னுடைய எழுத்தாணியை கொண்டு நம்முடைய கரத்தில் நம்மை அவர் வரைந்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல எல்லா காரியத்தையும் அதில் வைத்திருக்கிறார். அதோடு கூட உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் என் முன் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். அதோடு கூட 15ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் மிக சிறப்பானது. ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறப்பாளோ? தன் பால் கொடுக்கிற பிள்ளையை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் கூட நான் ஒரு காலத்திலும் மறக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2025 நமக்கு எப்படியாக இருக்குமோ என்று பல நேரங்களில் திகைத்து கொண்டிருக்கலாம். 24 கடந்து வந்தவர்கள் நிச்சயமாக இந்த 2025 கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் சொல்லுகிறதான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், நீ என்னுடையவளாக இருக்கிறாள். ஆகவே நீ கவலைப்படாதே. சியோனே என்று சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய பெயரை பொருத்தி வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாம் கடவுள் உலக பிரகாரமான மக்கள் நம்மை மறந்தாலும் கூட நம்மை படைத்த தேவன், நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன் நிச்சயமாக நம்மை ஒரு காலத்திலும் மறப்பதில்லை என்று அவர் உறுதி கொடுக்கிறார். அந்த முழு நிச்சயத்தோடு கூட இந்த வருடத்தை ஆரம்பிப்போம். இந்த வருடத்தில் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நம்ம மிகுந்த சந்தோஷம் கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய வலது கரத்தில் உள்ளங்கையில் ஆண்டவரே நீர் வரைந்து வைத்திருக்கிறீராக்கா ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.